ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட புட் கால் ரேஷியோ பார்த்தோம். அதுக்கும் ப்ரீவியூ வீடியோவில் ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டர் பற்றி அதோட பேசிக்கை நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட புட் கால் ரேஷியோ நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே பாருங்கள், இந்த இடத்துல NS இந்தியாவோட வெப்சைட்லேருந்து ஆப்ஷன் செயின் எடுத்து வச்சுருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட புட் கால் ரேஷியோ அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் கால் OI கொடுத்துருக்காங்க, இந்த சைடு புட்டு OI கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை, இந்த டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பாருங்கள் இது கால் சைடு டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, இங்கே புட்டோட டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த புட் கால் ரேஷியோவை தான் நாம் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் இன் OI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்ச் இன் OIயோட புட் கால் ரேஷியோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இங்கேயும் வந்து சேஞ்ச் இன் OI கொடுத்துருப்பாங்க. இது வந்து புட்டு சைடோட சேஞ்ச் இன் OI. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கால் சைடோட சேஞ்ச் இன் OI. இதுக்கான இண்டிகேட்டர் தான் இப்போ நான் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் வந்து நான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் இந்த இண்டிகேட்டர் இருந்திருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சேஞ்ச் OI பாருங்கள். இப்போ நெட்டாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். 16,420 கான்ட்ராக்ட் இருக்குது கால் சைடு. புட்டு சைடு பாருங்கள் 61,431 கான்ட்ராக்ட் புட்டு சைடு சேஞ்ச் இன் OI இருக்குது. இதோட நெட் OI பாருங்கள், நெட் சேஞ்ச் இன் OI பாருங்கள் -45,019 கான்ட்ராக்ட் வந்து நெட் OI இருக்குது. அதாவது கால் சேஞ்ச் இன் OI காட்டிலும் புட் சேஞ்ச் இன் OI தான் அதிகமாக இருக்குது. இதுதான் இதோட கண்டென்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த டேட்டாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரெண்டாவது, இது டேட்டாவாக பார்க்கறதுக்கு பதிலாக இந்த OI வந்து ஒரு கிராஃபாக பார்த்தோம்னா எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இது டோட்டல் OIயோட புட் கால் ரேஷியோ. இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்க இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் OIயோட புட் கால் ரேஷியோ. ஓகே, இங்கே மேலேயும் அதுதான் கொடுத்துருப்பேன். சேம் இதே கண்டென்ட் தான் இங்கே வந்து கீழே கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகேட்டர் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த OI எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இப்போ நிஃப்டியில் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை ட்ரேடிங் ஆகக்கூடிய OI வந்து ஏட் ஆகும். அடுத்து திங்கட்கிழமை, செவ்வாய், புதன் இந்த ஒவ்வொரு நாளும் ட்ரேடிங் ஆகக்கூடிய அந்த நெட் OI வந்து ஏட் ஆகிக்கிட்டே வரும். அதோட கூட்டுத்தொகையாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்றைக்கு OI அதிகமாக உள்ளே வருது, என்றைக்கு OI வந்து அதிகமாக வெளியே போகுதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா OI அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங்லேருந்து அந்த எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் எவ்வளோ OI வந்து ஏட் ஆகுதுன்றதை அது டோட்டல் கூட்டுத்தொகையை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கீழே இருக்கிறது அப்படி கிடையாது. இந்த சேஞ்ச் இன் OI அப்படின்றது இன்றைக்கி எவ்வளோ உள்ளே வராங்க, இன்றைக்கி எவ்வளோ வெளியே போகிறாங்க அப்படின்ற கண்டென்ட் மட்டும் தான் இந்த சேஞ்ச் இன் OIயில் நமக்கு கிடைக்கும். நெட் OI பார்க்குறத விட இந்த சேஞ்ச் இன் OI வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த நெட் OI விட இந்த சேஞ்ச் இன் OI பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ப்ரீவியூ டேஸ் இந்த 17ஆம் தேதியை விட இந்த 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் OI வந்து ரொம்ப கம்மி. அதாவது உள்ளே யாரும் அதிகமாக வரல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ரீவியூ டேஸை விட சேஞ்ச் இன் OI வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை தான் நமக்கு பார்க்கும்போதே புரியுது. அதேமாரி பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், மே 17ஆம் தேதி நெட் OI பார்க்கும்போது கால் சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, புட் சைடு ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரெட் கலர் மார்க் உள்ளுக்குள்ளே இருக்கும், உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அதேமாரி கீழே பாருங்கள், நெட் OI பார்க்கும்போது கால் சைடு ரொம்ப அதிகமாக தெரியுது. ஆனால் கீழே சேஞ்ச் இன் OI பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு காலையில் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு கால் OI தான் அதிகமாக இருந்திருக்கு. 10 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு புட்டு OI தான் அதிகமாக இருக்குது. மறுபடி இந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு கால் OI அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு புட்டு OI தான் அதிகமாக இருக்குது. இந்த மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். இந்த இண்டிகேட்டர் மூலயமா இந்த மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீவியூ டேஸில் பாருங்களேன், இந்த 16ஆம் தேதி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது நெட் OI பார்த்தீங்கன்னா நெட்டாகவே உங்களுக்கு கால் சைடு தான் ஹையஸ்ட் OI இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு எண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு காட்டுது. ஆனால் கீழே இந்த சேஞ்ச் இன் OI பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ½ அன் ஹவர் பார்த்தீங்கன்னா புட்டு OI தான் அதிகமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், நான் நம்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரெட் மார்க் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, பாருங்கள் க்ரீனோட ரெட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் புட்டு OI தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு புட்டு OI தான் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் நல்லா கீழே இறங்கின வெட்டி இந்த உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த OI பாருங்கள், உங்களுக்கு கவர் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். OI எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போகிறது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் OI ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. மார்க்கெட் நல்லா இங்கே இந்த ஏரியாவில் பாருங்கள், மார்க்கெட் நல்லா கீழே இறங்கின வேட்டி, அதாவது 48,000லேருந்து உங்களுக்கு 47,500 ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கின வேட்டி பேங்க் நிஃப்டியில் கால் OI பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது.
இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்களா தெரியும். இந்த சேஞ்ச் இன் ஓஏ பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஓஏ ரொம்ப ஸ்பீடாக வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து எக்ஸிட் ஆகியிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், மார்க்கெட்டும் ரொம்ப வேகமாக மேலே ஏறி இருக்குது. மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே ஏறி இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திட்டு கால் ஓஏ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எல்லாம் வெளியே போயிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அகைன் மறுபடியும் பாருங்கள், ப்ரைஸ் கீழே இறங்கி இந்த லோவில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் பாருங்கள், மறுபடியும் வந்து சேஞ்ச் இன் ஓஏயில் கால் சைடு தான் ரொம்ப அதிகமாக எடுத்துருக்காங்க. கால் சைடு ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு ப்ரைஸ் நல்லா மேலே போகும்போது இங்கே மேலே ஐயராகி நல்லா மேலே போக போக இந்த ஏரியாவில் பாருங்கள், உங்களுக்கு இந்த ஏரியாவில் எல்லோரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஓஏ எல்லாமே எக்ஸிட் ஆகியிருக்காங்க. இந்தமாரி மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஓஏ ரொம்ப முக்கியம். அதை விட சேஞ்ச் இன் ஓஏயும் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரஸ்ட்டோட புட்கால் ரேஷியோ வந்து ஒரு இண்டிகேட்டராக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் பார்த்தாலே புரியும்படியாக ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் ப்ரீவியஸில் பாருங்கள், உங்களுக்கு 15ஆம் தேதியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நெட் ஓஏயும் கால் சைடு தான் இருந்திருக்காங்க, சேஞ்ச் இன் ஓஏயும் கால் சைடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் 16ஆம் தேதி மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் பாருங்கள், புட்டு ஓஏ தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கு. கால் ஓஏ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் நல்லா இறங்கின பிறகு தான் கால் ஓஏ ரொம்ப அதிகமாகுது. அதே நேரத்தில் ப்ரைஸ் நல்லா மேலே ஏற ஏற கால் ஓஏ கவர் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸிட் ஆகியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. மறுபடியும் ப்ரைஸ் இந்த பாட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கால் ஓஏ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து ப்ரைஸ் நல்லா மேலே ஏறவும் கால் ஓஏ எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் ஓஏ அடிப்படையில் புட்டு சைடு தான் ரொம்ப அதிகமாக ஓஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ஓஏ பார்க்கும்போது கால் சைடு தான் தொடர்ந்து அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நிஃப்டியில் பார்க்கும்போதும் 17ஆம் தேதி விட 18ஆம் தேதி தான் உங்களுக்கு ஓஏ ரொம்ப கம்மியாக தான் உள்ளே வந்திருக்கு. சொல்லப்போனால் ஓஏ நிறைய எக்ஸிட் ஆகிருக்கு. என்ன காரணம்னா 18ஆம் தேதி வந்து சீசன் ட்ரேடு தான் உங்களுக்கு நடந்தது. 2 ஹவர் மட்டும்தான் சீசன் ட்ரேட் நடந்தது. அதனால் யாரும் ஆக்டிவாக இல்லை. ஆனால் 17ஆம் தேதி பாருங்கள், நெட் ஓஏ பார்க்கும்போது கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ஓஏ இந்த இடத்துல இருக்குது. ஆனால் சேஞ்ச் இன் ஓஏ பாருங்கள், காலையிலேருந்தே உங்களுக்கு புட்டு ஓஏ தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இந்த சேஞ்சின் அடிப்படையில். அதே நேரத்தில் இந்த ஏரியாவில் பாருங்கள், ஒரு 1/4 ஹவர் மட்டும், ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் கால் ஓஏ ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. மறுபடி தொடர்ந்து பாருங்கள், புட்டு ஓஏ தான் இந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் ஓஏ எல்லாமே கவர் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. இதுதான் 17ஆம் தேதி நடந்திருக்கிற ஒரு பாயிண்ட்டு. இது நம்ம பார்க்கும்போதே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால தான் நெட் ஓஏயும் கொண்டு வந்திருக்கேன். அதே நேரத்தில் சேஞ்ச் இன் ஓஏயோட புட்கால் ரேஷியோவும் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அகைன் மறுபடியும் பாருங்கள், நிஃப்டியில் அதே 16ஆம் தேதி 22,300 இந்த ஏரியாவில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது காலையில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு புட்டு ஓஏ தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதே நேரத்தில் பாருங்கள், மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கியிருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்கள், உங்களுக்கு இந்த 11 மணிலேருந்து இந்த 12 மணி வரைக்கும் உங்களுக்கு கால் ஓஏ தான் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் நல்லா மேலே ஏறும் போது இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி கால் ஓஏ எல்லாமே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதனால தான் பாருங்கள், ஓஏ வந்து சரிஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் இந்த பாட்டமில் கீழே லோ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கும்போது கால் ஓஏ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் நல்லா மேலே போக போக இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஓஏ எல்லாமே கவர் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி உங்களுக்கு நெட் ஓஏ பார்க்குறத விட சேஞ்ச் இன் ஓஏ ஒரு கிராஃபாக பார்க்கும்போது அது ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் ஓஏயோட புட்கால் ரேஷியோவும் ரொம்ப முக்கியம். அதை விட சேஞ்ச் இன் ஓஏயோட புட்கால் ரேஷியோவும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ட்ரேடரோட இந்த அலை வந்து கால் சைடு அதிகமாகுதா அல்லது புட் சைடு அதிகமாகுதா அல்லது எந்த சைடு வந்து கவர் பண்ணிவிட்டு எல்லோரும் எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.